செந்தாமரையில் இருப்பவளே போற்றி. ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி. ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி. வணக்கம். கடகராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடகராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 4வது ராசி, சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. கடகராசி அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி. இயற்கையிலேயே கொஞ்சம் சென்டிமெண்ட் அதிகமானவங்க, கருணை உள்ளம் அதிகமாக கொண்டவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. பொது நலனில் அதிக அக்கறை காட்டக்கூடியவங்க யார் அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்க தான். உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனை பற்றி சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சந்திரன் தான் தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், மாமியாரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். உடல் காரகன் சொல்லக்கூடியவர் சந்திரன் தான். மனோகாரகன் சொல்லக்கூடியவரும் சந்திரன் தான். உடம்புல ஏதாவது ஒரு தேவையில்லாத நோய் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் கட்டாயம் இந்த சந்திரன் பாதிக்கப்பட்டிருப்பார். அப்புறம் சிந்தனைக்கு அதிபதியும் சந்திரன் தான். சந்திரன் நல்ல சுபகிரகங்களுடைய தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னா நல்ல சிந்தனை வரும், நல்ல ஒரு கற்பனை வளம் ஏற்படும். அதே சந்திரன் ஏதாவது பாவகிரகங்களோட சேர்ந்து பலகீனமான அமைப்பில் இருந்ததுன்னா பயந்து ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட கடுமையாக பயப்படுவாங்க. தேவையில்லாத விஷயங்களை நினச்சி குழப்பிக்குவாங்க. அந்த குழப்பத்துக்கு உண்டான கிரகம் சந்திரன் தான். சந்திரன் பாதிப்படையும் போது அந்த பலனை கொடுத்துரும். அதுக்கப்புறம் பயணங்களை குறிக்கிறது, மாற்றங்களை குறிக்கிறதும் சந்திரன் தான். சந்திரன் அப்படின்னா உணவுப் பொருளை அவர் காய்கறிகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், பால் அரிசி குளிர்பானங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்புறம் உடல் உறுப்பில் பார்த்திங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் நுரையீரலை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், பெண்களுக்கு கர்ப்பப்பையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த சந்திரன் பாதிப்படையும் போது தான் மனநல வியாதி வரும். உடலில் நீர் சார்ந்த வியாதிகள் வரும் சந்திரன் பாதிப்படை இருக்கும்போது. அதுக்கப்புறம் அதிர்ஷ்டமான கலர் அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட் கலர், அதாவது பால் வெண்மைன்னு சொல்லுவாங்க சந்திரனை. அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் எண் அதிர்ஷ்டகரமான ஒரு எண்ணாக இருக்கும் சந்திரனுக்கு. திங்கக்கிழமை நாள் திருப்பதிக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ஒரு விசேஷத்தை கொடுக்கும் கடகராசிக்காரங்களுக்கு. ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் திருப்பதியில் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அம்பாள் வழிபாடு, பார்வதி தேவி வழிபாடு, இது எல்லாமே சந்திரனுக்கு உகந்த ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கடகராசிக்காரங்களுக்கு யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடியவங்க 3 பேர். செவ்வாய் ஒன்று, செவ்வாய் பகவான் ஒன்று, குரு பகவான் ஒன்று, சூரிய பகவான் ஒன்று. இவங்க 3 பேர் நல்லடங்களில் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னாலே கடகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சரி, இப்போ எப்படி இருக்குது கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு தான். எப்பவுமே குரு பகவான் பாக்கியாதிபதி. அவர் லாபஸ்தானத்துக்கு வர்றது நல்ல ஒரு அதிர்ஷ்டம்தான். தந்தை வர்க்கத்தார் மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கும். உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கும். குருநாதருடைய ஆசீர்வாதம், குருநாதர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆலய வழிபாடுகள், நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகள் பண்ணுறது, இந்த மாதிரி பலன் எல்லாமே கொடுக்கும். குரு தசையோ குரு புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த பலனை கட்டாயம் கடகராசிக்காரங்க அனுபவிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். கடகராசிக்காரங்களுக்கு முதன்மையான யோகர் அப்படின்னா செவ்வாய் தான். அவர் உங்கள் ராசிக்குள்ள நீச்ச பலம் அடைவார். கடகராசிக்குள்ள செவ்வாய் பலம் இழப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே சந்திரன் இருக்கிறதுனால அவர் பலம் பெறுவார். இன்னொரு அமைப்பாக அதாவது உங்கள் ராசிக்கு சுகாதிபதி லாபஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2ஆம் தேதி அவர் மகர ராசிக்கு பயிற்சி ஆவார். மகர ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானையும் பார்ப்பார். இது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா சுகாதிபதி லாபஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஜென்ம ராசியை பார்க்கறதுனால 4ஆம் இட விஷயங்கள் 11ஆம் இட விஷயங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். 4ஆம் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா வீடு, வண்டி, வாகனங்கள், சுக மேன்மை அடைகிறது, தாயாரை குறிக்கிறதும் 4ஆம் இடம் தான். கல்வி ஸ்தானத்தை குறிக்கிறதும் 4ஆம் இடம் தான். அப்படிங்கும்போது கல்வி சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை நடக்கும்.
வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும். அப்புறம் கல்வி சார்ந்த விஷயத்துலேயும் வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும். ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் கடகராசியில் இருந்தாங்கன்னா ஒரு நல்ல மதிப்பெண்கள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஒரு சிலர் வந்து வீடு வந்து நல்ல வீடாக மாற்றி போவோம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு உண்டான ஒரு நல்ல வீடு வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குறதுக்கு உண்டான ஒரு சூழலும் வந்து ஏற்படும். அவரே லாபாதிபதியாக இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு லாபத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. யோகாதிபதிக்கு வந்து சுக்கிரனுடைய பார்வை விழுகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்புன்னே வந்து சொல்லலாம். நல்லா கவலையே இருந்தாலுமே வந்து அது வெளியில் தெரியாது, நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு வந்து தனாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். குரு பார்வையில் வந்து இருக்கிறார். இது வந்து ஒரு நல்ல அமைப்பு. கூட வந்து தன்னுடைய நண்பரான புதன் கூட தான் வந்து இணைஞ்சு நிற்கிறார். தனாதிபதி வந்து பலமாக இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்பு தான். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும். சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16ஆம் தேதி வந்து அவர் விருச்சிகத்தில் இருக்கிற சூரிய பகவான் தனுசுக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார். அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்து போயிடுவார். அதாவது அந்த 16ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் சுமாரான பலனை வந்து கொடுக்கும். இருந்தாலும் சுக்கிரன் வந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால அதிர்ஷ்டங்கள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிட்டு இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு வருமானம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. அப்புறம் படிக்கிறதுக்காக வந்து வெளி மாநில வெளியூர் போகணும்னு முயற்சி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சக்ஸஸான பலனை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன கடகராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னா அஷ்டமச்சனிங்கிற ஒரு அமைப்பு வந்து நடந்துட்டு இருக்குது. கடந்த ஒரு 2.5 ஆண்டு காலம் வந்து 2 வருடத்துக்கு மேலே வந்து நீங்கள் அந்த அஷ்டமச்சனியை வந்து கடந்து வந்துட்டீங்க. கிட்டத்தட்ட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டீங்க. இன்னொரு 4 மாதம்தான் வந்து உங்களுக்கு அந்த சனியுடைய தாக்குதல் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அஷ்டமச்சனி முடிகிற ஓரத்தில் வந்து ஏதாவது ஒரு நன்மையை வந்து சனி பகவான் வந்து செஞ்சுட்டு போவார். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து அதிகமாக வந்து நடக்கும். இப்போ அஷ்டமச்சனி நடக்கிறதுனால புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் பிறந்திருப்பீங்க. உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வந்து 27 நாளைக்கு ஒரு டைம் வந்து வரும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைஞ்சு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும். என்ன இருந்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து புதிய முயற்சிகள் வந்து இந்த நேரத்தில் வந்து எடுக்காமல் இருக்கிறது வந்து சிறப்பு. வேலை செய்கிற இடத்துல வந்து ஏதாவது நெருக்கடிகள் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போனால் நல்லா சம்பாதிக்கலான்னு போனீங்கன்னா அங்கே வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட குறைவாக வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ஸ்டெப்பு வந்து கொஞ்சம் பார்த்து வைங்க. அதுக்கப்புறம் வந்து உடல் ஊனமுற்றவங்க, துப்புரவு பணியாளர்கள் எல்லாமே வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுட்டு வாங்க. கடகராசிக்காரங்களுக்கு வந்து எப்போ சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது அப்படின்னா டிசம்பர் 7, 8 அந்த அன்னைக்கு வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து ஆரம்பிக்குது. அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் வந்து பயணிப்பார். அப்படிங்கும்போது அந்த 2 நாட்களில் வந்து நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்கக்கூடாது. பயணங்களை வந்து ஏதாவது இருந்ததுனால அதை தவிர்க்கிறது நல்லது. யாருக்கிட்டையுமே வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலிமா வந்து அந்த சந்திராஷ்டமத்தை வந்து கடக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சிகளை வந்து நீங்கள் எடுக்கிறது சிறப்பு. கடகராசிக்காரங்களுக்கு வந்து எப்போ அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது டிசம்பர் 13, 14ஆம் தேதி வந்து அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குருவோட இணைஞ்சு வந்து பயணிப்பார். அப்படிங்கும்போது அந்த 13ஆம் தேதி 14ஆம் தேதி வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மேலே லாபஸ்தானத்தில் வந்து கோச்சார சந்திரன் வந்து பயணிக்கிறது வந்து அந்த 2 நாட்கள் வந்து நீங்கள் எந்த முடிவு எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு சாதகமான பலனை வந்து கொடுக்கும். நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அன்றைக்கி நடக்கும். முக்கிய விசேஷங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு. மற்றபடி உங்கள் ராசிக்கு வந்து அஷ்டமச்சனி நடக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து இந்த நேரத்தில் எடுக்காமல் இருக்கிறது சிறப்புன்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான சிம்ம ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.